ஷைத்தானை பொறுத்த வரைக்கும் யாரு ஷைத்தானுடைய அந்த ஹவாத்திர்களை அடிப்படையிலே அடிச்சு விடுறானோ அவனுக்கு ஷைத்தான் மிகவும் பயந்தவனாக தான் இருப்பான். ஷைத்தான் எங்க அடிச்சு விடுறவன் எப்படி வந்தாலும் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல அடி விடுறது அந்த இதுக்குள்ள வர முடியாத வஸ்வாஸ் என்ற ஏரியாவுக்குள்ள அவனால வர முடியாத இடத்துல நிற்கக்கூடிய மனிதனுக்கு ஷைத்தான் மிகவும் பயந்தவனாகத்தான் இன்றைக்கும் என்ன செய்வான் இருப்பான். அப்ப நாங்க பார்க்கிறோம் ஒரு ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், திருமிதியிலே வரக்கூடிய செய்தி, அதாவது இன்னல் முஃமின லா யும்தி ஷயாத்தீனஹு கமா யும்தி அஹதுக்கும் பஈரஹு ஃபிஸ் ஸஃபர். பிரயாணத்துல எந்த அளவுக்கு உங்களுடைய வாகனத்தை நீங்கள் டயர்டாக்குவீர்களோ, ஒட்டகத்தையோ கழுதையோ குதிரையோ நம்ம இன்றைக்கு பயன்படுத்துற வாகனமா இருந்தாலும் எப்படி அதை அடிபட்டு போகுமோ களைப்பாக்குவீங்களோ அந்த மாதிரி ஒரு முஃமின் தனது ஷைத்தான்களை களைப்புல போட்டுருவான். தன்னை வழிகெடுக்க வரக்கூடிய ஷைத்தான்களை ஒரு முஃமின் என்ன செஞ்சிருவானா, இவன்ட்ட முடியாது என்கின்ற எண்ணத்தை ஒரு முஃமின் என்ன செய்வான், தோற்றுவிப்பான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர், அது காரணம் என்னன்னா இந்த ஒரு மனிதன் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லயே இதுதான் என்று புரிந்து கொள்கிறான் என்ற கூடிய எண்ணம் இருக்குது, அது மிகவும் பலம். அதனால நாங்க பார்க்கிறோம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உமர் இப்னு கத்தாபுக்கு சொன்ன வசனம் என்ன, வல்லதி நஃப்ஸி பியதிஹி மா லக்கியக ஷைத்தானு சாலிகன் ஃபஜ்ஜன் கத்து இல்லா சலக ஃபஜ்ஜன் கைர ஃபஜ்ஜி. அதாவது எனது உயிர் எவனது கையில இருக்கிறதோ அவன் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், நீங்கள் ஒரு பாதையால் போனால் ஷைத்தான் அந்த பாதையை மாற்றுகிறான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்படி பாருங்க, நம்ம ஒரு பாதையால உமர்தான் ஒரு பாதையால போனா ஷைத்தான் அந்த பாதை அடுத்த பாதைக்கு என்ன செய்யறான், மாற்றுகிறான். காரணம் என்ன, இவரோட போனா நம்ம கொஞ்சம் நஞ்சம் வழி எடுக்கிற 4 பேரை கூட என்ன செய்யலாம் போயிடும், வழி எடுக்கலாம் போயிரும். உமருடைய பாதையில போனோம்னா உமர் எல்லாரையும் என்ன செய்வாரு, பாதுகாத்துக் கொள்வார். எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால் ஒரு சின்ன குழந்தை, பெண் குழந்தை துஃப் அடிச்சுக்கிட்டு இருக்குது. உமர் ரலியல்லாஹு சலாம் சொல்ற சவுண்ட் கேட்ட உடனே இது ஹலால், அந்த பெண்மணி என்ன செஞ்சா, துஃப் எடுத்து கீழே வச்சு அப்படி உட்கார்ந்துட்டா, சின்ன பிள்ளை உட்கார்ந்துட்டு. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, இன்ன ஷைத்தான லா யஃப்ருகு மின்க யா உமர், உமரே ஷைத்தான் உங்களை பார்த்து பயப்படுகிறான், ஷைத்தான் உங்களை பார்த்து பயப்படுகிறான்னு சொன்னாங்க. அப்படின்னா என்ன, ஹலாலுடைய வாசலே ஒருத்தன் க்ளோஸ் பண்ணிட்டானா ஹராமுடைய வாசல் எங்க இருக்கும், ஹலாலுடைய வாசலே க்ளோஸ். நம்ம எங்க இருக்கிறோம், இந்த ஹராமும் பெரும்பாலும் ஹலாலா தானே இருக்கும் என்று தான் நம்ம இருக்கிறோம். உமர் ரலியல்லாஹு அவங்க ஹலால் என்ற இடத்துல இது தேவையில்லைன்ட்டாங்க. இது என்னது, தேவையில்லை என்ற இடத்துல என்ன செய்யறாங்க, உமர் தான் இருந்து கட்டிக்கிறாங்க. ஷைத்தான் அதாவது அங்க அவுட்டோர்ல முடிஞ்சது. இதனால ஷைத்தான் உங்களை கண்டு பயப்படுகிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பேசிக் கொண்டிருக்காங்க, கொஞ்சம் குரல் எல்லாம் உயருது. அப்படி உமர் ரலியல்லாஹு சலாம் சொன்ன உடனே அவங்க டக்குனு ஹிஜாப் எல்லாம் சரிப்படுத்திக்கணும், அமைதியாயிட்டான். ரசூலுல்லாஹ் கிட்ட தான் ரசூலுல்லாஹ் மனைவிமார் பேசிக்க நிக்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் சலாம் சொல்லி வந்த பின்னால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்து விட்டு சொன்னார்கள், இன்ன ஷைத்தான, அதாவது இன்ன ஷைத்தான லா யஃப்ருகு மின்க யா உமர் என்று சொல்லி என்ன செஞ்சாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ரசூலுல்லாஹ் இன்னொரு வார்த்தை ஒரு இடத்துல உமர் ரலியல்லாஹு பார்த்து சொன்னாங்க, எங்க என்று சொன்னால் இந்த அதாவது கருப்பு இன மக்கள் என்ன செஞ்சாங்கன்னா பள்ளிக்குள்ள சிறுவர்கள் விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க மதீனால வளம் இருந்து பிற்காலத்துல இல்லாம போச்சு, ஆரம்பத்துல விளையாடிக்கிட்டு இருந்தாங்க, ஈட்டி அம்புகளை வச்சு விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைமுகமா இருந்ததை பார்த்து கண்டிக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு பள்ளிக்குள்ள வந்தாங்க, ஒன்னும் சொல்லல அவரு. உமர் ரலியல்லாஹு அவர்கள் பள்ளிக்குள்ள வந்த உடனேயே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கதவால ஓடிட்டாங்க. பள்ளிக்குள்ள விளையாடிக்கிட்டு இருந்தாங்களே இவங்க ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பாதையால என்ன செஞ்சிட்டாங்க, வெளியே ஓடிட்டாங்க. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதாவது எப்படி சொல்றாங்கன்னா, இன்னி ல அன்துரு இலா ஷயாத்தீனில் ஜின்னி வல் இன்சி ஃபர்ரு மின் உமர், நான் மனித ஜின் ஷைத்தான்களை எல்லாம் பார்க்கிறேன், உமரை விட்டு வெருண்டோடுவதை என்ன செய்கிறேன் பார்க்கிறேன். ரசூலுல்லாஹ் ஓடின மக்களை சொல்லல, இத சந்தர்ப்பமா வச்சு இன்னும் கொஞ்சம் அப்டேட் பண்ணுவோம் உட்கார்ந்து நின்றுப்பாங்களே. இப்ப இவங்க ஃபர்ஸ்ட் கட்டத்துல இருக்கிறாங்க விளையாடிக்கிற பள்ளியில, அடுத்த இன்னொரு கட்டத்துக்கு கொண்டு போவோம் நின்றுப்பாங்களே, அவங்களாம் என்ன செய்யறாங்க, டோட்டலாக ஓடுவதை நான் என்ன செய்தேன் பார்த்தேன் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் எனக்கு கனவுல காட்டப்பட்டுச்சு, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கிணத்துல இருந்து 2 வாளி தண்ணி என்ன செஞ்சாங்க, அள்ளினாங்க. வஃபி நஸ்ஹி ضعف, அவருடைய அந்த அள்ளுதல்ல கொஞ்சம் பலகீனம் இருந்தது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்னார்கள், ஃபலம் அர அப்கரியன் யஅதிலுஹு, அவரை போல ஒரு திறமையான அள்ளுகின்றவரை நான் பார்க்கவில்லைன்னு சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கிலாஃபத் சொல்றாங்க, உமர் கிணத்துல தள்ளி அள்ளினாரு, அவர் அள்ளின மாதிரி ஃபலம் அர அப்கரியன் யஅதிலுஹு, எந்த ஒருத்தரும் திறமை ஆளுங்கத்தை நான் என்ன செய்யல பார்க்கவில்லை. காரணம், அதனாலதான் ஃபித்னாவுக்குரிய பாபு என்று சொல்லி அந்த ஹதீஸ்ல நம்ம என்ன செய்றோம் பார்க்கிறோம். இப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படி இந்த சிறப்பு பேரை பெற்றாங்க நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுடைய எல்லா செய்திகளையும் பார்க்கலாம். உமர் என்ன செய்வானா, தவக்கோ, இது இப்படியே போனா வழிகேட்ல தான் விழும், ஹலால்ல விளங்கிக் கொள்வார். எங்க விளங்கிடுவாரு, ஹலாலுடைய எல்லையில விளங்கிக் கொள்வார். இது இப்படியே போனால் எங்க போய் விழும், வழிகேட்ல போய் விழும், தவறுல போய் விழும், இங்க கட் பண்ணிடுவார். அதாவது ஆரம்ப இடத்துல கட் பண்ணிடும், கொஞ்சம் நன்மையும் சேர்ந்தா போக செய்யும், போயிடட்டும்.
அப்படின்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த பகுதி இருந்ததுனால யாருக்கும் தலை தூக்க முடியவில்லை. யாருக்கும் தலை தூக்கும். மகன் வந்து ஆட்சிக்கு வரது இஸ்லாத்துல பிழையா? பிழை இல்லை. உமர் எல்லாம் மௌத்தாகல என்ன சொன்னாங்க? இன்னென்ன நபர்கள் ஆட்சியில் இருக்கணும், எல்லாம் இருக்கணும். இப்னு உமர் வரக்கூடாது, இப்னு உமர் வரக்கூடாது. ஆனால் அவர் ஷாஹிதாக இருக்கட்டும், நடக்கக்கூடிய இடத்துல அவர் சுஹூதாக இருக்கட்டும். அது எப்படி மகனுடைய உரிமையை தடுத்தாங்க உமர். இதுக்கு அடுத்த ஃபித்னா தான். மகன் வந்தா அடுத்ததுக்கு ஒரு ஃபித்னா என்ற சப்ஜெக்ட் என்ன செய்யும் வரும் என்பதை நாம் என்ன செய்யணும் பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, நாங்கள் ஒரு ஃபக்கீஹுன் நஃப்ஸாக இருந்தால், எங்களை சிறந்த முறையில் புரிந்தவர்களாக இருந்தால், உண்மையிலேயே ஷைத்தானுடைய பாதையில நம்ம உழக்கூடாது என்கின்ற எண்ணம் இருந்தால், எங்களுடைய ஃபிக்ஹ் எங்க இருக்கணும்? ஷைத்தான் எந்த வாசலுக்கு வருவான் அங்க கட் பண்ணிடணும். இது நம்ம பேர் என்ன தெரியுமா? அல்லாஹ் வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்து சாப்பிட விட்டு நாமளும் ஊட்டி விட்டுட்டு என்ன விளக்கம் சொல்ற? என்ன செய்ய ஷைத்தான் மிகச்சி போய்கிறான் டோட்டலா திறந்து விட்டு நம்ம தான் எடுத்து வச்சுக்கிறோம். என்ன வாசலுக்கு ஒரு நல்ல பெரிய ஸ்கிரீன் டிவி, ரூமுக்கு ஒரு பெரிய ஸ்கிரீன் டிவி, பிள்ளைகிட்ட கையில எல்லாம் ஐபேட் லேப்டாப் எல்லாம் குட்டுத்து வச்சு தொழுகை மேல ஒன்று மேல அன்கொண்ட்ரோல். சைத்தான் வழி எடுக்கிறான். அப்ப வழி எடுக்காம வேற என்ன வேலை செய்வான்? இவ்வளவு டோட்டலாக நீங்க கண்ட்ரோல் இல்லாம இருந்த இன்றைக்கு உண்மையிலேயே எல்லாரும் இயல்பான ஒரு விஷயம் தான். ஆனால் கண்ட்ரோல் இல்லாத ஒரு தந்தையும் தாயும் பிள்ளைகளும் வீட்டில் உள்ள எல்லாரும் இப்படி இருந்தாங்கன்னா, சைத்தானுக்கு இதை விட ஹலாலால ரூட்டால வரக்கூடியவன் சைத்தான். எங்களால வரக்கூடியவன் ஹலாலான பகுதியால வரக்கூடியவன். ஹராமான பகுதி சைத்தானுக்கு அது மிகவும் இலகு என்பதை நாம் என்ன செய்யணும்? புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக அன்புள்ள சகோதரர்களே, இன்னொன்றையும் கடைசியாக சொல்லிக் கொள்கிறேன். ஷைத்தான் இந்த ஷைத்தானை நம்ம வஸ்வாசிலிருந்து தப்புறதுக்கான அந்த துஆக்களை ஓதுதல், குர்ஆன் வசனங்களை ஓதுதல் என்பதும், அதுக்கு முன்னால ஷைத்தானுடைய ஹபாயில்களையும் ஷைத்தானுடைய மக்காயிதுகளையும் சதிகளையும் நம்முடைய கயிறுகளை நம்ம அறிந்து கொள்வது என்பதும், அதுக்கு பின்னால கடைசியாக அன்புள்ள சகோதரர்களே, எப்பயும் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நீங்க பாவம் அது அல்லாஹ்விடத்துல பாதுகாப்பு தேடினாலும், ஷைத்தானுடைய இதுகளை நீங்க கட் பண்ணினாலும், யாருக்கெல்லாம் உதவி செய்வான் என்று சொன்னால், உண்மையிலேயே ஷைத்தானிலிருந்து விலகணும் என்ற எண்ணம் உள்ளவனுக்கு தான் ஷைத்தான் உதவி செய்வான். அடுத்த மாசம் வரக்கூடிய புதிய படத்தை நான் பார்க்கணும்னு ஒருத்தர் இருக்கிறார், எண்ணத்துல இருக்கிறாரு. அதோட அல்லாஹ்ட்ட துஆ என்ன? யா அல்லாஹ் இந்த சினிமா நான் என்ன செய்யக்கூடாது, பார்க்க கூடாதுன்னா கட் ஆகாது. ஏன்? அல்லாஹ்ட்ட துஆ கேட்கிற நேரத்துல எங்களுக்கு என்ன இருக்கணும்? பார்க்க கூடாது உறுதி. அப்படி இருக்கு. இது அப்படி இல்ல, அல்லாஹ்வா காப்பாத்தி கூட்டிட்டு போகணும் இவங்களை. என்ன நான் பார்த்துக்கிட்டு தான் இப்ப நீயா இழுத்துட்டு போ, நீயா என்ன செய்யணும்? இழுத்துட்டு போகணும்னா நடக்க. அதே போல வட்டி பிசினஸ்ல நல்லா ஊறி கோடி கோடியா வந்துட்டு இருக்கும். வட்டி சில சகோதரர்கள் நம்மளை சந்திக்கிற நம்ம ஊர்களை சந்திக்கிற என்ன செய்ய உங்களுக்கு வட்டியில தான் ஈடுபட்டு கண்டிக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் என்ன வட்டியிலிருந்து வெளியே வரணும்னு தான் நினைச்சுக்கணும். இப்படியே நினைச்சுக்கணும். என்னது இருக்க வேண்டியதா? வட்டியிலிருந்து நீ வெளியே வரதுக்கு யார் உனக்கு சட்டம் போட்டு வச்சுக்கிறா? நீ தான் வெளியே வரணும். ஆனா என்னது எங்கள்கிட்ட ஆதரவு எடுக்கும். ஆதரவான ஒரு ஹதீஸ் இருக்கு. நான் கேள்விப்பட்ட திருமதியிலே ஒரு ஹதீஸ் வருவதாக, என்ன இந்த வட்டி ஒரு காலம் வருமா அவருடைய தூசு கூட வந்து செஞ்சிருமா பற்றுமான்னு பாருங்க. வட்டி எடுக்கிறதும் இல்லாம நம்மகிட்ட ஒரு ஹதீஸ் வேற, என்னது ஆதரவுக்கு எடுத்துக்கிறது இவர் சொல்ல மாட்டாரான்னு பார்த்தா எப்படி இருக்கும்? அப்ப அந்த மாதிரி நபர்கிட்ட என்ன சொல்லணும்? ஆக பெரிய வசனம் சொல்லணும். நீங்க அதுல பாத ஆழத்துல என்ன செய்றீங்க? இருந்து கண்டிக்கிறீங்க. இப்படி ஒரு ஹதீஸே இல்ல. அப்படி அப்ப ஹதீஸ் இருக்கு, லைஃபான ஹதீஸ். திரும்பியில வரக்கூடிய ஹதீஸ் வந்து என்னது? பலகீனமான ஹதீஸ். அதனுடைய புகார் வந்து படும் என்று சொல்றது பலகீனமான ஹதீஸ். அன்புள்ள துகான் வந்து படும்ன்றது என்ன புரிந்து கொள்ளணும்னு சொன்னால், இந்த மாதிரியான நிலைமைக்கு போகக்கூடிய மக்கள் என்ன செய்றாங்க? இருக்கிறார். அதாவது அதனுடைய அப்ப நம்முடைய எண்ணத்துல நம்ம சரியாக இருக்க, நம்ம பிரியணும் என்ற எண்ணம், நம்ம பிரியணும் என்ற என்ன விடுக்கும்? ஜினா செய்யக்கூடாது என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நினைக்கிறாரு. சிறையில் அடைப்போம் என்று அந்த பெண்மணி சொல்றாரு. சிறையில் அடைக்கிறேன்டா நிர்பந்த கட்டம், அப்ப ஜினா செஞ்சுதான் ஆகணும். அவர் வந்தாரா? வரல. அவர் என்ன சொன்னார்டா? கால ரப்பி சிஜ்னு அஹப்பு இலைய மிம்மா யதுஊனனி இலை. இவர்கள் அழைக்கக்கூடிய இந்த விபச்சாரத்தை விட சிறைச்சாலை எனக்கு மிகவும் சிறந்தது என்றார். அப்ப அல்லாஹ் தஆலா என்ன சொல்றானா? நாங்க விபச்சாரத்தை விட்டு காப்பாற்றினோம். காரணம் என்ன தெரியுமா? அவர் எங்களது இஹ்லாஸ் உள்ள அடியார்களில் ஒருவராக இருந்தார். எனவே கேட்கிற நேரத்தில் உள்ளத்திலே நம்ம அதுக்கு என்ன செய்யணும்? ரெடியாக இருக்கணும் என்றது நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால அல்லாஹ் தஆலா பாருங்க, சூரா ஸுக்ரூஃப்ல 36 வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், வமை யஅஷு அன் ذிக்ரிர் ரஹ்மானி நுகய்யிது லஹு ஷைத்தானன் ஃபஹுவ லஹு கரீன். யார் அல்லாஹ்வுடைய அந்த திக்ர்களை விட்டு தூரமாகி வாழ்கிறாரோ அவருக்கு நாம் நண்பராக இருக்கக்கூடிய ஷைத்தானை சாட்டி விடுவோம்ன்றான். நீ எதை விட்டு தூரமாகறாய்? அல்லாஹ்வுடைய திக்ர். அப்ப ஃப்ரெண்டா யார் இருப்பாரு? ஷைத்தானா என்ன செய்வான்? இருப்பான்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அது மாத்திரமல்ல, அவர்களுக்கு குரானா அதாவது சில நண்பர்களை நாம் ஏற்படுத்தி விடுவோம். அவங்க என்ன செய்வாங்கன்னா, ஃபஸய்யனு லஹும் மா பைன ஐதிஹிம் வ மா கல்ஃபஹும். முன்னால் உள்ளது பின்னால் உள்ளதெல்லாம் அவங்க அழகுபடுத்தி வச்சுப்பாங்க அந்த ஷைத்தான். அன்புள்ள எனவே நமது இபாதத் இருக்குது, நமது வணக்க நம்ம திக்ர்களும் தொழுகையும் ஒவ்வொரு நாள் இஸ்திக்ஃபார்களும் அல்லாஹ்ட்ட துஆவும் இப்படியே நம்ம மறுமையுடைய சிந்தனையில இருந்து கொண்டு இந்த உலகத்துல வாழ்ந்து அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு தேடுவோம்டா, ஷைத்தானுக்கு என்ன செய்வான் அல்லாஹ் தஆலா? அந்த ஹபாயில்களை தட்டி மனிதன் அடிப்படையில் ஒன்றுல உழுவோம், மறுபடியும் திருப்பி வருவோம், இஸ்திக்ஃபார் செஞ்சுக்கிட்டு திருப்பி வந்துகிட்டே இருப்போம், போராட்டத்தில் தொடர்ந்து கொண்டே இருப்போம். ஆனா அப்படி இல்லைன்னா நம்ம என்ன செஞ்சிருவோம்? முழுமையாக விழுந்து விடுவோம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கடைசியாக அன்புள்ள சகோதரர்களே, எல்லாம் 3 கடைசியாக சொல்லிட்டு இது 3வது, இது உண்மையிலே கடைசியாக தான். சரியா? மறுமையில
அதாவது இவ்வளவு இப்ப இந்த உலகத்துல ஒரு பெரிய ஒரு அதிகாரத்தை சைத்தான் எங்கள் மீது வச்சு கண்டிக்கிற மாதிரி தான் நம்ம பார்க்கிறோம். எங்களால முடியாது, தப்ப முடியாது என்ன மாதிரி தான் நம்ம இருக்கிறோம். ஆனா உண்மையில இதெல்லாம் போலி. சைத்தான் அப்படி பெரிய வலையெல்லாம் போட்டு எங்களே பெரிய அளவுல எதுவும் செய்ய முடியாது சைத்தானுக்கு என்றது எங்களுக்கு இப்ப கண்டுகள் எல்லாம் இருக்குது. அவ்வளவு மயக்கமா இருக்குது. மறுமையில கிளியரா விளங்குமன்றால உங்களுக்கு அவன் எதுவுமே செய்யலைன்றது கிளியரா விளங்கு. எப்ப தெரியுமா? சைத்தான் ஒரு ஸ்பீச் செய்வான் நரகவாதிகளுக்கு. நரகவாதிகளுக்கு அல்லாஹ் ஒரு டைம் ஒன்று கொடுப்பான். சைத்தான் ஒரு ஸ்பீச் நடத்துவான். என்ன சொல்லுவான் தெரியுமா? அல்லாஹ் தஆலா அப்படியே சொல்றான். சூரா இப்ராஹிம் 22வது வசனம். வகால ஷைத்தானு லம்மா குதியல் அம்ர். தீர்ப்பெல்லாம் வழங்கப்பட்ட பின்னால் சைத்தான் சொல்லுவான், இன்னல்லாஹ வஅதகும் வஅதல் ஹக். அல்லாஹ் உங்களுக்கு உண்மையான வாக்கை அளித்தான். யார் சொல்றா? சைத்தான். அந்த நேரத்தில் நொந்து போன நமது உள்ளங்கள் இப்படியே சைத்தான் வெளிப்படையா வருவான் தானே. நான் தான் உங்களுக்கு இப்படியெல்லாம் காட்டினேன் ஏற்றுக்கொள்ற நேரம் நமது உள்ள எப்படி இருக்கும்? அதாவது இன்னல்லாஹ வஅதகும் வஅதல் ஹக். அல்லாஹ் உங்களுக்கு உண்மையான வாக்கை தந்தான். வஅஅத்துகும் ஃபஅக்லஃப்துகும். நான் உங்களுக்கு வாக்களித்தேன், மாறும் செய்தேன். நான் உங்களுக்கு வாக்களித்தேன், மாறும் செய்தேன். நான் வந்து வாக்களிச்சதெல்லாம் மாறு செய்யத்தான் உங்களுக்கு வாக்களிச்சேன். உங்களுக்கு அது கிடைக்கும் என்று சொல்லுவேன், நீங்க செய்வீங்க. கௌரவம் கிடைக்கும் என்று சொல்லுவேன், செய்வீங்க. அவமானம் படுவீங்க. இதுக்கு அடுத்த ஒரு கௌரவம் இருக்குன்னு சொல்லுவேன். குஃபுருக்கு போக செஞ்சேன், தொழுகை இல்லாம ஆக்கினேன். ஆனா அதுல ஒவ்வொன்றிலும் உங்களுக்கு உலகத்தை வாக்களிச்சேன். கடைசியா நீ தான் உலகமாக பணக்காரனா வருவான்னு ஒரு வாக்கு அளிச்சேன். நீனும் அதை பார்த்து செஞ்சாய். ஆனா இறுதியில மௌத்து. அதாவது அப்துல்லா பின் முபாரக் ரஹிமஹுல்லாஹ் அல்லது உமர் பின் அப்துல் அஸீஸ் நினைக்கிறேன், நான் மனிதர்களிடத்திலேயே உறுதி அதிகமாக இருந்து மிகப்பெரிய சந்தேகத்துக்கு ஒப்பான ஒரு நம்பிக்கையாக மௌத்தை தவிர வேற எதுவும் காணவில்லை என்றார். அஷ்பஹ பில் ஷக்கி மினல் யகீன். உறுதி அதிகமாக இருந்து சந்தேகத்துக்கு மிகவும் ஒப்பான உண்டாக எதிர்க்குதாம் மௌத். ஏன் கன்ஃபார்மா மௌத் வரும் தெரியுமா இல்லையா? வார மாதிரி அல்ல யாரா நடக்கிறோமா இல்ல, அவ்வளவுக்கு சந்தேகம். ஆனா உறுதி இந்த மாதிரி ஒன்றை நான் காணவில்லை. இந்த மாதிரி சைத்தான் என்ன செய்யறான்? வஅஅத்துகும் ஃபஅக்லஃப்துகும் வமா கான லி அலைக்கும் மின் சுல்தான். சரி, நான் உங்களுக்கு இப்படி வாக்களிச்சு உங்களை கெடுக்கிறதுக்கு எனக்கு உங்கள் அதிகாரம் இருந்ததான்னு கேட்டால் எந்த அதிகாரம் எனக்கு இருக்கவில்லை. உங்களை நான் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு எந்த அதிகாரம் என்னிடத்தில் இல்லை. ஒன்றே ஒன்று இருந்தது, இல்ல அன் தஅவுதுகும் ஃபஸ்தஜப்தும் லி. உங்களுக்கு நான் தஅவா செஞ்சேன், நீங்க பதில் சொன்னீங்க. உங்களுக்கு நான் அழைப்பு கொடுத்தேன், நீங்கள் எனக்கு பதில் சொன்னீர்கள் என்பதை தவிர எனக்கு வேற எதுவுமே என்ன செய்யல இருக்கவில்லை. ஃபலா தலூமூனி. எனவே என்னை குறை சொல்ல வேண்டாம், என்னை குறை சொல்ல வேண்டாம். வலுமு அன்ஃபுஸக்கும். உங்களை நீங்களே என்ன செய்ய குறை சொல்லிக் கொள்ளுங்கள். மா அன பிமுஸ்ரிஹக்கும் வமா அன்தும் பிமுஸ்ரிஹிய. நான் உங்களுக்காக வேண்டி சத்தம் போட்டும் பிரயோசனம் இல்ல, நீங்க எனக்காக வேண்டி சத்தம் போட்டும் பிரயோசனம் இல்லை. அப்படின்னா என்ன? நான் உங்களுக்காக வேண்டி கத்த போறவனும் அல்ல, நீங்க எனக்காக வேண்டி கத்த போறவர்களும் அல்ல. அது தேவையானது இல்லை. இப்ப நான் தான் என்ன செய்யணும்? நான் சத்தம் போட்டுக் கொள்ள வேண்டும். அடுத்ததான் மிக முக்கியம். இன்னி கஃபர்து பிமா அஷ்ரக்துமூனி. நீங்கள் இறைவனுக்கு எதிராக என்னை இணையாளராக நீங்கள் ஆக்கினீர்களே, அதை நான் நிராகரிக்கிறேன். அதை நான் இன்னி கஃபர் அப்படின்னா உலகத்தில் டோட்டல் ஷிர்க்கும் நான் நிராகரிக்கிறேன். சைத்தான் என்னதான் அந்த வடிவமா இருந்தாலும் யாரை இணை வச்சுக்கிறது? சைத்தான தான். இன்னி கஃபர்து பிமா அஷ்ரக்துமூனி. நீங்கள் அல்லாஹ்வுக்கு சமமாக என்னை ஆக்கினீர்களே, அவைகளை நான் நிராகரிக்கிறேன். டோட்டலா சேர்த்து நான் என்ன செய்கிறேன்? நிராகரிக்கிறேன். மின் கபுல், இதுக்கு முன்னால இன்னல் ஸாலிமீன லஹும் அஸாபுன் அலீம். அநியாயக்காரர்களுக்கு கடுமையான தண்டனை உண்டு. அன்புள்ள சகோதரர்களே, இப்படி ஒரு உரையை நரகத்தில் வெந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு சைத்தான் நிகழ்த்தினால் அந்த நிமிடம் எப்படி இருக்கும்? மலக்குமார்கள் சொர்க்கத்துக்கு நரகத்துக்கு போற ஒவ்வொரு நேரத்தில் நிறுத்தி கேட்பாங்க, உங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் வரலையா எச்சரிப்பதற்கு? காலூபலா, வந்தார்கள், போங்க, இப்படி சொல்லப்படும். அன்புள்ள சகோதரர்களே, அப்ப சைத்தான் இப்படி ஒரு உரை தன் வேதனை அடைகிற நேரத்தில் நான் வந்து என்ன, சைத்தானுடைய முழு லட்சியம் என்ன? அல்லாஹ் என்னை அவமானப்படுத்திட்டான், ஆதமை கண்ணியப்படுத்திட்டான், ஆதமை கண்ணியப்படுத்தி விட்டான். எனவே இந்த மனித சமுதாயத்தை கேவலப்படுத்த வேண்டும். இதுதான் சைத்தானுடைய அம்சம். பாவம் செஞ்ச மட்டும் சைத்தான் திருப்தி படுறேன்னு நினைச்சிட வேணாம். பாவம் செஞ்சுட்டீங்க, சைத்தான் திருப்தி படுவான்னு நினைக்க வேணாம். உங்களை அவமானப்படுத்தணும் அடுத்த கட்டம். ஒன்று தத்லீல், வழிகெடுத்தல். இரண்டாவது ஹிஸி, இஹ்ஸா, உங்களை வழிதவற செய்தல் சைத்தானுடைய லட்சியம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இதை நாம் புரிந்து கொண்டோம் என்றால், இந்த அடிப்படை நாம் தெரிந்து கொண்டோம் என்றால், சைத்தானுடைய சதிவலைகள் பலகீனமானது. நாங்கள் அதற்குள் அகப்படுகின்ற வரைக்கும், அகப்பட்டு விட்டால் அது பெரிய ஒரு போராட்டமாக என்ன செய்யும்? மாறும். அல்லாஹ்வை கொண்டு உதவி தேட வேண்டும். என்றைக்கும் ஷைத்தானுடைய ஹிஸ்புகளுக்குள் நாம் அகப்படாமல் நான் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடி எமது வணக்க வழிபாடுகள் மூலம் எங்களுக்கு ஒரு பாதுகாப்பை அமைத்துக் கொள்ள வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் இறுதி கட்டம் வரைக்கும் இந்த போராட்டம் தொடரும் என்பதை நாம் என்ன செய்யக்கூடாது? மறந்துவிடக்கூடாது. ஈமானுக்கும் ஷைத்தானுக்கும் இடையிலான போராட்டம் இறுதி கட்டம் வரைக்கும் தொடரும். அல்லாஹ்விடத்தில் அடிக்கடி நம்ம துஆ கேட்க வேண்டும். அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக். யா அல்லாஹ், இதயங்களை புரட்டக்கூடிய ஆற்றல் உள்ளவனே, எனது உள்ளத்தை உனது தீனிலே உறுதிப்படுத்துவாயாக. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா
வத்துகா வல் அஃபாஃப வல் கினா. யா அல்லாஹ் இறையச்சத்தையும் நேர்வழியையும் பேணுதலையும் போதும் என்ற மனப்பான்மை முன்னிடத்தில் நான் என்ன செய்கிறேன் கேட்கிறேன். துஆக்கள் மூலம் அல்லாஹ்விடத்தில் பெரிய ஒரு ஹஸ்ன், அது கோட்டை, அல்லாஹ்விடத்தில் உதவி தேட வேண்டும். அப்படிப்பட்ட நல்ல ஒரு மனநிலையும் பாதுகாப்பான சூழ்நிலையும் அல்லாஹு தஆலா எம் அனைவருக்கும் தந்தருள் பாலிப்பானாக. ஹாதா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.